அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். சிம் ஸ்வாப் ஃப்ராட பத்தி நிறைய நியூஸ் பார்த்தேன் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ சிம் ஸ்வாப்னா என்ன, சிம் ஸ்வாப் மூலமா நம்மள எப்படி ஏமாற்ற முடியும், அந்த சிம் ஸ்வாப் ஃப்ராட நம்ம எப்படி தவிர்க்கிறது, இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். இன்னைக்கு நாள்ல நம்ம எல்லாருமே கண்டிப்பா நெட் பேங்கிங் யூஸ் பண்றோம். ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பில் பே பண்றதா இருக்கட்டும், ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணும் போதும் நம்ம நெட் பேங்கிங் தான் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஓடிபி வரும். அது ரிஜிஸ்டர்டு ஃபோன் நம்பருக்கு தான் வரும். ஸோ ஒரு ரிஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர் மூலமா என்னென்னலாம் பண்ண முடியும், அதுக்கு இந்த சிம் ஸ்வாப் ஒரு உதாரணம். சிம் ஸ்வாப்னா என்னன்னா, இந்த ப்ராசஸை நம்மள நிறைய பேர் கண்டிப்பா பண்ணியிருப்போம். ஒண்ணுமே இல்லை, இப்போ நான் ஒரு நம்பர் வச்சுட்டு இருக்கேன். அந்த நம்பரை ஸ்கூல்ஸு, காலேஜஸ், முக்கியமான பேங்க்ல இருந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் இருக்க சிம் அல்லது அந்த ஃபோனே தொலைஞ்சிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என் ஆப்ரேட்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி என்னுடைய சிம் தொலைஞ்சிருச்சு, எனக்கு அதே நம்பர்ல சிம் வேணும்னு சொல்லி வாங்குறது தான் சிம் ஸ்வாப். ஸோ இந்த சிம் ஸ்வாப் மூலமா ஃப்ராடுங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, இப்போ பேங்க்ல இருக்கிற பாஸ்வேர்டா இருக்கட்டும், இல்லை ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதா இருக்கட்டும், நம்மள பேங்க்ல கொடுத்துருக்கிற நம்பரா இருக்கட்டும், எல்லாமே ஒரே நம்பரா தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான சிம் நம்பரா இருக்கும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து எல்லார்கிட்டையும் கொடுத்து வச்சிருப்போம். ஸோ இப்போ பேங்க் இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிம் ஸ்வாப் ஃப்ராடுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, நம்ம பேங்க்குக்கு இல்லை நம்ம எங்கெங்கெல்லாம் ஒரு பாலிசி கொடுத்துருக்கோம், இன்சூரன்ஸ் பாலிசி, இல்லை வேற எங்கெங்கெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ அவங்களுடைய சர்வர் எல்லாம் ஹேக் பண்ணி அங்கிருந்து நம்ம டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நேமு, அட்ரஸ், என்ன வேலை செய்யறாரு, பேரு, கூட இருக்கவங்க யார் யாரு, வீட்டு நம்பர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து சோஷியல் மீடியாஸ்ல என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாமே ஒரு அகேன்ஸ்ட் பார்த்து கலெக்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்ராட்ஸ்லாம் நம்ம மொபைல் நெட்வொர்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதாவது என் நம்பருக்கு இன்னொருத்தர் ஓனரா ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி என் நம்பர், இந்த நம்பர் தொலைஞ்சிருச்சு, அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும், அதெல்லாம் கொடுத்து புது சிம் வாங்கிப்பாங்க. அவங்க கிட்ட போயிடும். அதாவது என் சிம் இன்னொருத்தர்கிட்ட போயிடும். அந்த சிம் பேங்க்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, முக்கியமான பர்சன்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ ஒரு நெட்ல ஆன்லைன் பேங்கிங்க்கு லாகின் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்போம். ஸோ அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கும் இந்த மொபைல் நம்பர் இருந்தா போதும். ஏன்னா இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கொடுப்பாங்க, அது மூலமா நம்ம லாகின் பண்ணி வேற ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்க பாஸ்வேர்ட்ஸ் ரீசெட் பண்ணிப்பாங்க, யூனிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது மாற்றி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை மாற்றி அவங்க அன்ட்ரேசபிள் அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த சிம் ஸ்வாப் ஃப்ராட். ஸோ இந்த சிம் ஸ்வாப் ஃப்ராடை நம்ம எப்படி தவிர்ப்பது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, உங்க சிம், அதாவது உங்க ஸ்மார்ட் போன்ல உங்க சிம்முக்கு இருக்க சிக்னல் இல்லவே இல்லைன்னா பாருங்க, ஒரு 10 நிமிஷம் பாருங்க. அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேளுங்க, யாரெல்லாம் இந்த மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, உங்க சிம்ல நெட்வொர்க் இருக்கான்னு. அவங்களுக்கும் இருந்து உங்களுக்கு மட்டும் இல்லைன்னா உடனே உங்க மொபைல் ஆப்ரேட்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி என் ஏரியாவில் என் சிம்முக்கு மட்டும் சிக்னல் இல்லை, மற்ற எல்லாருக்கும் அதே நெட்வொர்க் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. இரண்டாவது, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட டிரான்சாக்ஷன் நடக்கிறத செக் பண்ணி பாருங்க உடனே. மூணாவது விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியால உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுற மாதிரி ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, நம்ம மொபைல் சிம் வாங்குறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி 20 நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. எப்பயுமே அன்அத்தரைஸ்டு பர்சன் தான் அந்த மாதிரி நம்பர் கேட்பாங்க. அத்தரைஸ்டு பர்சன் அந்த 20 நம்பரை பத்தி உங்ககிட்ட ஒரு சொல் கூட கேட்க மாட்டாங்க. கடைசியா, இப்போ நீங்க ஒரு ஃபேஸ்புக்கா எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க, கூகுள் எடுத்துக்கோங்க, இது எல்லாத்துலயுமே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஸோ இது என்னன்னா, நம்ம அக்கௌண்ட்டை இன்னும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃபியூச்சரை எல்லா வெப்சைட்ஸுமே அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அது எப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நீங்க லாகின் பண்றீங்கன்னா உங்க அக்கௌண்ட் உள்ள உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும், நீங்க தான் லாகின் பண்றீங்களா அப்படின்னு உங்க மொபைல் நெட்வொர்க் அலர்ட் வரும். நீங்க லேப்டாப்லோ இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல லாகின் பண்ணாலும் நீங்க அதுல எஸ்ன்னு கொடுத்தாதான் உங்க அக்கௌண்ட் உள்ள லாகின் ஆகும். நோன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா லாகின் ஆகாது. ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, தனியாக அதை பத்தி ஒரு வீடியோ பண்றேன், இந்த 3 வெப்சைட்லயும் எப்படி பண்ணணும்னு. ஸோ அவ்வளவுதான் இந்த சிம் ஸ்வாப் ஃப்ராடை பத்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை பாக்குறவங்க தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு சேரணும். ஏன்னா இந்தியாவில் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் 1,80,00,000 இந்த மாதிரி நிறைய காசு இழந்திருக்காங்க. ஸோ இதை பார்க்குற யாரும் இந்த மாதிரி இழந்துடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், இதை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.